இன்னைக்கு நாம ரிவர்ஸ் வித் மீ சீரீஸ்ல 4வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? கரண் கீர்த்திக்குள்ள குட்டி குட்டி கியூட் மூமெண்ட்ஸ், பொசசிவ்னு அவங்களோட லவ் அழகா டெவலப் ஆக கடைசியா கார்ல அந்த ஃபெயில்லையே கரண் கீர்த்திய கிஸ் பண்ண போன மாதிரி போம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கரண் கீர்த்தி கிஸ் பண்ண அந்த கிஸ் கண்டினியூ ஆகுறதுக்குள்ள அதுக்கு கேட்டு போட்ட மாதிரி கீர்த்திக்கு கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுவாங்க. அதுல மீனும் காலை அட்டன் பண்ணதுமே பதட்டமா, நீ எங்க இருக்க கீர்த்தி, நியூஸ பாத்தியான்னு கேட்ப. அப்ப கீர்த்தி, என்னாச்சுடி, நான் வெளியே இருக்கேன்னு கேட்க, உன்னை ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணான்ல, அந்த அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டான்டி. மீடியா ஃபுல்லாவே இதுதான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அவன் உன்னை திரும்ப அட்டாக் பண்ண கூட சான்ஸ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் வேற இங்க ஷிஃப்ட்ல இருக்கேன். உனக்கு இன்னைக்கு ஆஃப் தானே, நீ வீட்டுக்கு போயிடுறியா, ரூம்ல தனியா இருக்காதுன்னு அக்கறையில பதட்டத்திலேயே பேச. அப்ப கீர்த்தி, பட் அவன் யாரு, என்ன ஏன் டார்கெட் பண்றான்னு ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகும். அப்புறம் சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. அப்ப கரண், இப்ப நீ என் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் கூட அவளோட ஃபிளாட்டை கூட்டிட்டு போவோம். போனதுமே நியூஸை தான் ஆன் பண்ணி பார்ப்பாங்க, யார் அந்த கில்லர் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு கீர்த்தி அட்டாக் பண்ணும்போது அவன் மாஸ்க் போட்டுருப்பான்ல, ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப அங்க நியூஸ்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்பி பையனை கொலை செஞ்ச வழக்குல கைது செய்யப்பட்ட அக்யூஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் இப்ப ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொலை செய்ய முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப இவர் தப்பிச்ச நிலையில அந்த லேடி டாக்டரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதனால காவல்துறை இவரோட போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா காவல்துறைக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி அந்த கில்லரோட போட்டோவை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பட் டிவில அந்த கில்லர் ஃபேஸை பார்த்ததும் கீர்த்தி ஒரு நிமிஷம் ஷாக் ஆன மாதிரி, வாட்ச் நீங்க தானு பாப்பா. அப்ப கரண், இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, அந்த கில்லர் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை சொல்றேன். அதாவது முன்னாடி பார்த்தோம்ல, கீர்த்தி பிளே ஸ்கூல்ல இருக்கும்போது அவளை பிக்கப் பண்றதுக்கு அவளோட அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் வந்திருப்பாரு. அவரு தான் இவருன்னு அதை பத்தி சொல்லிட்டு, ஆனா அவரையே என்ன கொலை செய்ய நினைக்கிறாரு, அப்படி என் மேல அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு டென்ஷன் ஆகும். அப்போ கரண் அந்த நியூஸை மியூட் பண்ணிட்டு அமைதியா இரு கீர்த்தி, இவ்வளவு நாள் அந்த கொலைக்காரன் யாருன்னு தெரியாம இருந்தது, பட் இப்ப யாருன்னு தெரிஞ்சதும் நல்லதுதான். நீ டென்ஷன் ஆகாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. அப்ப கீர்த்தி, இல்ல கரண், நீ இந்த மாதிரி எனக்காக உன்னோட பவரை யூஸ் பண்ணி உன்னோட லைஃபை குறைச்சிக்க என்னால் அலோவ் பண்ண முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரண் கீர்த்தி கிஸ் பண்ணிடுவோம். அப்ப கீர்த்தி பேனு பார்க்க, ஒருவேளை நீ நானா இருந்திருந்தா என்னை விட்டுருவியான்னு கேட்ப. அப்ப கீர்த்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்க்க, அப்ப கரண் டக்குன்னு ஐ லவ் யூ கீர்த்தின்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு, என்னால உன்னை இழக்க முடியாது, என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நான் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, நான் உன்னை போக விட மாட்டேன்னு ஃபீலிங்கா சொன்னேன். அப்படியே 2 பேருமே அந்த லவ் ஃபீல்ல கிஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ ஆக, அப்போ கரண் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி, அட்வான்டேஜ் எதுவும் எடுத்துக்கிறோமோ அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்ணி, நீ ஓகேவா, உனக்கு டைம் தேவைப்படுதா, நம்ம இதோட நிறுத்திக்கலாமான்னு கேட்போம். பட் கீர்த்தி, இல்ல நான் உங்களுக்கு சொந்தமாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அகைன் கிஸ் பண்ணேன். அப்புறம் அப்படியே 2 பேரும் இந்த கில்லரை பத்தி எல்லாம் மறந்து லவ் மேக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா 2 பேர் முகத்திலையுமே அந்த வெக்கம் வெளிப்பட ஒன்னாவே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்க அஸ்யூஷுவல் லிஃப்ட்ல 2 பேரும் தனியா போற மாதிரி சுச்சுவேஷன் வர, கீர்த்தி ஹாப்பியா கரனோட கையை பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்ணலான்னு யோசிக்கும் போதே குறுக்க இந்த கௌஷிக் வந்தா. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல சிஸ்டர் சாய் உள்ள வந்துடுவாங்க. அப்ப கீர்த்தி கரண் 2 பேருமே எதுவும் தெரியாத மாதிரி ஆக்ட போடுவாங்க. அப்ப சிஸ்டர் சாய்,
உங்க 2 பேருக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டா என்ன? இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்கன்னு கேட்க, கரண் ஆமான்னு சொல்லிட்டு விட்டுருவா. பட் கீர்த்திக்கு செம வெக்கம் வரும். நைட்டு நடந்தது நினைச்சு சிரிச்சிட்டு இருப்போம். அப்போ கரண் அதை நோட் பண்ணிட்டு, எக்ஸ்டன் நீ ஓகேவா, ஆக்வர்டா இருக்கா, டயர்டா இருக்கியான்னு மெசேஜ் பண்ணா, அதுக்கு கீர்த்தி இல்ல வெக்கமா இருக்கு பட் பிடிச்சிருக்கு, டெய்லி மார்னிங் உங்க ஃபேஸ பார்த்துட்டு எழுணும் போல இருக்குன்னு சொன்னேன். கரணுக்கும் வெக்க வந்துடும். ஸோ அவளும் வெக்கப்பட்டுட்டு எனக்கும் தானே சொல்ல, 2 பேரும் இப்படி டெக்ஸ்ட்லயே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இவங்க 2 பேர் ஃபேஸ்லயும் தெரியற அந்த திருட்டுத்தனத்தை சாய் சிஸ்டர் நோட் பண்ணிட்டு, இங்க ஏதோ சரியில்லையேன்னு 2 பேரையும் மாறி மாறி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 2 பேரும் அதை கண்டுக்காம அந்த கியூட் மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு, சாய் சிஸ்டர் அந்த கன்ஃபியூஷன்லயே விட்டுட்டு ஃப்ளோர் வந்ததும் ஒன்னாவே வெளியே போவாங்க. ஸோ இப்படி லெஃப்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்ததும் கரண் கீர்த்தியோட கையை பிடிச்சிட்டு, ஹாஸ்பிட்டலை விட்டு தனியாக எங்கேயும் போகாத, லஞ்சுக்கு நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், இடையில ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு மறக்காம கால் பண்ணுன்னு சொல்லிட்டேன். கீர்த்தியோட முகத்தை பார்த்த மாதிரியே கிளம்பும். அப்புறம் சொன்ன மாதிரியே லஞ்சுக்கு பிக்கப் பண்ணி சாப்பிடவும் கூட்டிட்டு போவோம். அப்படி போகும்போது கீர்த்தி கரனோட கையை கோர்த்துக்கிட்டு, என்ன சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த மாதிரிலாம் சிரிச்சு பேசிட்டே நடந்துட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்க, அங்க ஒரு ட்ரக்ல இருந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சிரிச்சுட்டு போறத யாரும் நோட் பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. அப்ப ஒரு கட்டத்துல கருணுமே அந்த ட்ரக்கை பார்த்துருவா. அதை பார்க்கும்போது அவளுக்குமே ஏதோ ஃபீல் ஆகும். ஸோ அந்த ட்ரக்ல யாராவது இருக்காங்களான்னு பார்க்க ட்ரை பண்ணுவோம். பட் அந்த ட்ரக் ஃபுல்லாமே கருப்பு கண்ணாடியா இருக்கும். ஸோ உள்ள யார் இருக்காங்கன்னு அவளுக்கு சரியா தெரியாது. அப்போ கரண் சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அவளோட அந்த ஃபீலை பத்தி கீர்த்தி கிட்ட காட்டிக்காம ரோட கிராஸ் பண்ணும்போது கீர்த்தியோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டு அந்த ட்ரக்கை பார்த்த மாதிரியே கிராஸ் பண்ணி போற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு அஸ்யூஷுவல் அவங்களோட ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு 2 பேருமே லேட்டா வந்திருப்பாங்கல்ல, ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கீர்த்தி வார்ட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன், கரண் அவனோட ரூம்ல பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இருப்பேன். அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த சோஃபாலையே தூங்கியுமே போயிடும். அப்போ அந்த செகண்ட் கரனுக்கு ஒரு விஷயம் வரும். அதுல மணி 10:10 இருக்கிற மாதிரி, அந்த கில்லர் ஒரு ட்ரக்குல பார்க்கிங் லாட்டுக்கு வர்ற மாதிரி, அங்கிருந்து கீர்த்திக்கு கால் பண்ணி இப்ப நீ தனியா பார்க்கிங் லாட்டுக்கு வரணும், அப்படி இல்லை நான் உள்ள வந்து என் கண்ணுல படுற எல்லாரையும் ஷூட் பண்ணி உன்னையும் ஷூட் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி, கீர்த்தி கரனோட கையை உதற விட்டுட்டு போற மாதிரி, கடைசியா கீர்த்தி ரத்த வண்ணத்துல ஃப்ளோர்ல விழுந்து கிடக்குற மாதிரின்னு வர துடிச்சு பிடிச்சி கரணிலும் எழுந்ததும் அவனோட இதய துடிப்பு அதிகமாக டைமை பார்ப்பான். அப்ப மணி சரியா 9 இருக்கும். ஸோ டக்குன்னு எழுந்து கீர்த்தியை பார்க்க ஓடுவான். அங்க வார்டுல கீர்த்தியை மீட் பண்ணி அவ பார்த்த விஷயம் பத்தி சொல்லி உடனே உள்ள கூட்டிட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு போவோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா கேமராவுமே செக் பண்ணுவாங்க, எங்கேயாவது அந்த ட்ரக் இருக்கா அப்படின்னு. பட் அப்படி எதுவுமே இருக்காது. அப்ப கீர்த்தி ஒருவேளை கெட்ட கனவா இருக்கலாம் கரண், ஸோ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவோம். பட் கரனால இப்ப ரிலாக்ஸா இருக்க முடியாது. எப்படி எப்படி ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்க, அப்ப கரெக்டா மணி 10 அந்த பெல் சவுண்ட் கேட்கும். அப்ப கரண்ட் டக்குன்னு எஸ் அந்த டைம் 10:10 தான் அந்த ட்ரக்கு உள்ள வரும்னு சொல்லிட்டு பார்க்கிங் லாட் கேமராவை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி வெயிட் பண்ணும். டே டைம் கிளிக் ஆயிட்டே இருக்க எங்க கரண் கீர்த்தியோட இதய துடிப்பும் அதிகமாக கரெக்டா மணி 10:10 வரவும் அந்த ட்ரக்குமே உள்ள வரும். அவ்வளவு நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கரெக்டா கீர்த்திக்கு அந்த கில்லர் கிட்ட இருந்துமே கால் வரும். கரண் விஷுவல்ல பார்த்த மாதிரியே பார்க்கிங் லாட்டுக்கும் வர சொல்லுவோம். அப்ப கரனுக்கு பிபி ரைஸ் அப்பாக கீர்த்தியும் நான் போறேன் கரண், என்னால இன்னொரு உயிர் போறத என்னால அலோவ் பண்ண முடியாது, அண்ட் அவனுக்கு என் மேல இவ்வளவு கோபம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஸோ நானே போறேன்னு கிளம்ப பார்க்க அப்படியே கட் பண்ணி பார்த்தா அந்த பார்க்கிங் லாட்ல
கீர்த்திக்கு பதிலா கீர்த்தியோட அவுட்ஃபிட்ல கரண் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கீர்த்தி கன்வின்ஸ் பண்ணிட்டா போ. அப்ப கரண் அந்த ட்ரக்கு பக்கத்துல ரொம்ப கவனமா வருவான். அந்த கில்லர் கரனுக்கு பின்னாடி வந்து கரண் தலையிலேயே கண்ணை வைக்க அத சிசிடிவில பார்த்துட்டு இருந்த கீர்த்திக்கு ஒரு நிமிஷம் அல்ல இருக்காது. அப்ப கரண் மெதுவா அந்த கில்லர் கிட்ட பேச்சு கொடுத்த, இதுக்காக நான் சாகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னு கேட்க, அப்ப அந்த கில்லர், நீ எதுவும் பண்ணல, பட் உன் அப்பன் பண்ணதுக்கு நீ இன்னைக்கு செத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அப்படியே அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா நைட் டைம்ல ஒரு அம்மா அவங்க குழந்தை கூட ரொம்ப ஹாப்பியா பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. அதே சேம் டைம் இங்க ஒருத்தன் ஏதோ பார்ட்டிக்கு போறத பத்தி பேசிட்டே செம்ம ஸ்பீடா கார்ல வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சிக்னல்ல அந்த அம்மா பொண்ணு 2 பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டா சிக்னல் மாதிரி இவங்க கிளம்ப அந்த ஸ்பீடா வந்த அந்த பையன் இவங்க 2 பேரையும் அந்த இடத்துல அடிச்சு தூக்கிடுவான். அவ்வளவுதான். அதுல அம்மா பொண்ணு 2 பேருமே ஸ்பாட்ல இறந்துருவாங்க. அது வேற யாருமே இல்லை. இப்ப கீர்த்தி கொலை செய்ய நினைக்கிறாருல அந்த கில்லர் வாட்சோட ஃபேமிலி. அப்ப அவர் ரொம்ப உடைஞ்சு போய் கதறி கதறி அழுவார். இப்படி பண்ணவன் யாரு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஆக்ரோஷமாவார். இப்ப கீர்த்தி அப்பா, பொறுமையா இருடா, அவன் யாரு மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கே தெரியல, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ உன் ஃபேமிலிய பாருன்னு வாட்சிக்கு அந்த இடத்துல அவர் ஆறுதல் சொல்லிட்டு போவார். பட் வாட்சால அமைதியா இருக்க முடியாது. ஸோ கீர்த்தியோட அப்பா ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தா, இவர் ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதுல அங்க இங்கன்னு இருக்கிற சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் பண்ணது எம்பி பையன்னு கண்டுமே பிடிச்சிருவார். அப்புறம் அந்த மொத்த ப்ரூஃபையும் கீர்த்தியோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவனை தூக்கணும், என் ஃபேமிலிக்கு பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமா பேச, அப்ப கீர்த்தி அப்பாவும் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பாரு. பட் அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாரோ தெரியல. கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த கேஸை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இதை என்கிட்ட விடுடா, நான் பாத்துக்கிறேன், நீ உன் ஃபேமிலிக்கு இறுதி மரியாதை செய்யற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கொஞ்சம் ரூடா சொன்ன மாதிரியே சொல்லுவார். இவர் இப்படி பேசும்போது இவர் ஏதோ எம்பி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வாட்சும், இவ்வளவு கொடுத்தாங்க, வெக்கமாவே இல்லையா, உன் பொண்ணுக்கு இப்படி நடந்தாலும் நீ இந்த மாதிரி தான் நடந்துப்பியன்னு கேட்டுருவாரு. அப்ப கீர்த்தி அப்ப டென்ஷன் ஆகி அவர் ஒரு பக்கம், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு மறந்துடாத, நான் உன்னோட சுப்பீரியர், நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், அப்புறம் இதுல என் ஃபேமிலி பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை, அவங்கள பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு கத்தன்னு 2 பேருக்குமே அந்த இடத்துல வாக்குவாதம் ஒத்திருக்கு. அதுல அந்த வாட்ச் கடைசியா, என் ஃபேமிலிக்கு இப்படி பண்ணவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அண்ட் இதுக்கு நீ அனுபவிப்பன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டே போயிடுவார். பட் அப்புறம் பிளான் பண்ணி அந்த எம்பி பையனை ஃபாலோ பண்ணி அவன் தனியா இருக்கும்போது அவனோட ஃபிளாட்டுக்கு போய் அவன் தலையில கண்ணை வச்சு ஒரு தற்கொலை கடிதத்தை அவன் கையாலேயே எழுத வச்சு, அதுக்கப்புறம் அவனை அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அது ஒரு சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு வருவார். இதெல்லாம் இவர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த எவிடன்ஸும் கிடைச்சிடக்கூடாதுன்னு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு வெளியே போகும்போது லிஃப்ட்டுக்காக நிற்பார். அப்பதான் லிஃப்ட்ல கீர்த்தி வருவா. கீர்த்தியை பார்த்ததும் எங்க கீர்த்தி நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவர் அந்த செகண்ட் அவரோட முகத்தை மறைச்ச மாதிரி போவார். ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீன்ல கீர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஹுடி போட்ட ஆளு கீர்த்தி அவரோட முகத்தை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட முகத்தை கவர் பண்ணிட்டு போற மாதிரி பார்த்தோமே, அந்த சீன் தான் இது. ஸோ இப்படி கீர்த்தி அவரோட முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு அந்த செகண்ட் அவர் பயந்து ஓடினாலும், அப்புறம் கீர்த்தி அப்பா பேசுனது எல்லாமே அவர் மைண்டுக்குள்ள வர கீர்த்தி ஆக்சிடென்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவார். அப்பதான் கரண் லாஸ்ட் மினிட்ல கீர்த்தியை காப்பாத்திருப்போம். இப்ப இந்த கில்லர் யோசிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு என் ஒய்ஃபு குழந்தைய கொன்ன எம்பி பையனுக்கு இறக்கம் காட்டின உங்க அப்ப எனக்கு மட்டும் இறக்கம் காட்டவே இல்லை, எம்பி பையனை நான் தான் கொலை செஞ்சேன்னு ப்ரூவ் பண்ணி என்னை உள்ள தள்ளி என் வாழ்க்கையை அழிச்சிட்டான்,
அதுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் வேற கிடைச்சதுல்ல. அதை நினைச்சு உங்க ஃபேமிலியில எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. உன்னெல்லாம் நான் அன்னைக்கு அடிச்சு தூக்கியிருப்பேன். லாஸ்ட் மினிட்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்னை காப்பாத்திட்டு. பட் இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வர போறதில்ல. அன்னைக்கு நான் அனுபவிச்ச வேதனையை இன்னைக்கு உன் அப்பனுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்ல, அப்ப கரண் மெதுவா திரும்பி பாப்பா. அவ்வளவுதான். அங்க கீர்த்திக்கு பதிலா கரண் இருக்கிறத பார்த்ததும் கில்லர் இன்னுமே டென்ஷன் ஆகி, நீ மறுபடியும் வந்துட்டியா, ஃபர்ஸ்ட் உன்னை கொலை பண்ற, அப்புறம் உள்ள போய் அவளை பாத்துக்கிறேன்னு டக்குன்னு ஷூட் பண்ண. அப்ப கரண் சடனா அந்த டைம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண, அகைன் வார்டில் கீர்த்தி மீட் பண்ண அந்த டைமுக்கு வந்துடுவான். அதாவது 1 hour பிஃபோர் 9 மணிக்கு அந்த விஷுவல் அவளுக்கு வந்ததும் அதை பத்தி சொல்றதுக்கு கீர்த்தி பார்க்க ஓடி வந்திருப்பாள்ல அந்த டைமுக்கு. ஸோ வந்ததும் அகைன் அவ விஷுவல்ல பார்த்தது இப்ப டைம் டிராவல் பண்ணதுன்னு எல்லாத்தையும் கீர்த்தி கிட்ட சொல்லிட்டு அகைன் அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு போவாங்க. அங்க போனதும் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த ட்ரக்கோட நம்பரை போலீஸ் கிட்ட சொல்லி அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடும். அப்புறம் அந்த கில்லருமே கரெக்டா 10:10க்கு அந்த பார்க்கிங் லாட்டுக்குமே மறுபடியும் வரும். பட் இந்த முறை அவன் கீர்த்திக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் அவனை ரவுண்ட் பண்ணிடும். போலீஸ் வந்ததுமே அவன் அவங்கள ஷூட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வர ட்ரை பண்ணுவான். பட் அப்ப சுத்தி நின்ன போலீஸ் அவன் ஷூட் பண்ண அந்த சவுண்ட் கேட்டு கீர்த்தி மிரல கரண் கீர்த்தியை ஹக் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.